ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஹிந்து மதம். நான் இந்துவாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு பெரிய கவிஞர் சொல்லியிருக்கிறார். அவர் என்னென்ன காரணங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். அவர் யார் என்பதை இந்த பகுதியின் இறுதியிலும் பார்க்கலாம். கடவுள் இல்லை என்று சொன்னாலும் குற்றவாளி என்று சொல்லாத மதம் இந்து மதம். இன்றைய தினத்தில் இத்தனை மணிக்கோ அல்லது தினமும் கோயிலுக்கு சென்றே ஆக வேண்டும் என்று வரையறுக்காத மரம், நோ கம்பல்சரி. காசிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ சென்றே ஆக வேண்டும் என்று கட்டளையிடாத மதம் இந்து மதம். இந்து மதத்தின் புத்தகத்தின்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கூறாத மதம். மத குறியீடுகளை அணிந்தாக வேண்டும் என்று வரையறை செய்யாத மதம். ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை கட்டுப்படுத்தும் மத தலைவர் என்று யாருமே கிடையாது. அதாவது இப்படி தான் இருக்கணும்னு கட்டுப்படுத்தக்கூடிய மதத்தில் ஒரு தலைவர்கள் என்று யாருமே இல்லை. தவறு செய்தவன் சாமியாராக இருந்தாலும் முகத்தில் காரி உமிழும் தெளிவு உண்டு இந்துக்களுக்கு. இயற்கையாய் தோன்றியவற்றில் இழிபிறவி என்று எதுவும் இல்லை. மரமும் கடவுள், கல்லும் கடவுள், நீரும் கடவுள் கங்கை, காற்றும் கடவுள் வாயு, குரங்கும் கடவுள் அனுமான், நாயும் கடவுள் பைரவர், பன்றியும் கடவுள் வராகம், நீயும் கடவுள் நானும் கடவுள், பார்க்கும் ஒவ்வொன்றிலும் பரமாத்மா. எண்ணிலடங்கா வேதங்களை கொடுக்கும் மதம், 12 திருமுறைகள், பெண் ஆசையை ஒழிக்க இராமாயணம், மண் ஆசையை ஒழிக்க மகாபாரதம், கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்த பாகவதம், அரசியலுக்கு அர்த்த சாஸ்திரம், தாம்பத்தியற்கு காமசாஸ்திரம், மருத்துவத்திற்கு சித்தா ஆயுர்வேதம், கல்விக்கு வேதக்கணிதம், உடல் நன்மைக்கு யோகா சாஸ்திரம், கட்டுமானத்திற்கு வாஸ்து சாஸ்திரம், விண்ணியலுக்கு கோள் கணிதம். யாரையும் கட்டாயப்படுத்தியோ அல்லது போர் தொடுத்தோ பரப்பப்படாத மதம் இந்து மதம். எதையும் கொன்று உண்ணலாம் என்ற உணவு முறையிலிருந்து கொல்லாமை, புலால் மறுத்தல், ஜீவகாருண்ய ஒழுக்கம் மற்றும் சைவம் என்ற வரையறையை கொடுத்த மதம் இந்து மதம். இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. அதை நாளை பகுதி 2 பார்க்கலாம். இவை அனைத்தையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.